பட்சமாக இருப்பதுனா என்ன அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா? அவர் என் பட்சத்தில் இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு தாவீது சொல்றார். நீர் என் பட்சத்தில் இருந்தால் 1000-10,000 பேருக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். 118 சங்கீதம் 6வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். 118 வசனம் 6லே நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நிச்சயமா உங்க வாழ்க்கை